மகாவலி கங்கையின் கிளையாறான வெருகலோயாவை மறித்து மாவிலாறு அணைக்கட்டு அமைக்கப்பட்டுள்ளது. மகாவலி கங்கையின் நீர்மட்டம் கடந்த சில தினங்களாக வெகுவாக அதிகரித்ததால் மாவிலாறு அணை அதிக நீர் பிரவாகத்திற்கு ஈடுகொடுக்க நேரிட்டது. பாதுகாப்பற்ற பகுதிகளைச் சேர்ந்த மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு 2 நாட்களாக கிழக்கு மாகாண அதிகாரிகள் அறிவுறுத்தியிருந்தனர். அணைக்கட்டின் பாதுகாப்பற்ற நிலையை முன்கூட்டியே அறிந்து கொண்ட அதிகாரிகள் அணைக்கட்டு உடைப்படுத்தால் பாதிக்கக்கூடிய பகுதிகளைச் சேர்ந்த மக்களை அங்கிருந்து வெளியேற்றுவதற்கான நடவடிக்கையொன்றையும் ஆரம்பித்திருந்தனர். இந்த நிலையிலேயே மாவிலாறு அணைக்கட்டு உடைப்படுத்தது. முப்படையினர் ஒன்றிணைந்த நடவடிக்கையொன்றை முன்னெடுத்து ஆபத்தான இடங்களில் சிக்கியிருந்த மக்களை மீட்பதற்கு நடவடிக்கை எடுத்தனர். இந்த நடவடிக்கைக்காக விமானப்படைக்கு சொந்தமான 2 பெல் 412 மற்றும் MI-17 ரக ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்தப்பட்டன. ஹெலிகாப்டர்கள் மற்றும் படகுகள் மூலம் மீட்கப்பட்ட மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். நாம் சேருவில நீலப்புல பகுதியில் இருக்கிறோம். பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல முடியாமல் போன சிலர் இன்னமும் இருக்கின்றனர். அவர்களை காப்பாற்ற விமானப்படையின் ஹெலிகாப்டர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. அவர்களை பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். இன்று பிற்பகல் பல கிராமங்கள் நீரினால் பாதிக்கப்பட்டன. மாவிலாறை அண்மித்த கிராமங்களைச் சேர்ந்த 4000க்கும் மேற்பட்டவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். saya coba kita bahalwat dah, ek kaman lah, LB2 ni kata, Pachimaram, ek kaman lah, ikan dia juga tu dia. மாவிலாறில் இருந்து வெளியேறும் நீரினால் பாதிக்கப்படும் அபாயம் உள்ள மூதூர் பகுதியைச் சேர்ந்த மக்களும் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் ரொஷான் அக்மீமன தெரிவித்தார். இவர்களுக்கான பல முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இதேவேளை மாவிலாற்றில் சிக்கியிருந்த மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லும் நடவடிக்கை மற்றும் மீட்புப் பணிகளை ஜனாதிபதி மேற்பார்வை செய்தார். மூதூர் தொடர்பில் கவனமாக இருங்கள். அங்கு அதிகளவான மக்கள் வசிக்கின்றனர். நீர் அதிகரித்தால் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். මහල් ගගේ වතුර පාර තමයි එතන එන්නේ ගෙන්ගෙත් එක්ක මෙහා පැත්තට යට වෙනවා සර්. ඒ ටික තමයි මූතුරු යට වෙන්නේ. ඒ ටික තමයි සර් උඩට ගන්න ඕනේ. ඔව් ජනාධිපතිතුමා අර එතන අර සංගවේලි කියලා ගමක් තියෙනවා. සංගවේලි. සංගවේලි. ඒ ගමේ 1000ක් විතර දෙමළයි ඉන්නවා. ඒකට මේ අපි දැන් මේ මහතුරුත් දැන් යනවා බේර ගන්න. පුළුවන් තරම් ස්ට්‍රෙන්ත් එකක් අපි කොහොම හරි දැම්මොත් අපිට ලොකු ප්‍රමාණයක් බේර ගන්න පුළුවන්. මේ අපේ ජනාධිපතිතුමා සාමාන්‍යයෙන් මට හිතෙන අපිට පැය එකමාරක් දෙකක් තියෙයි කියලා මට හිතෙනවා. මේ දෙකක්වත් තියෙයි. ඒ කියන්නේ අපි ඉමීඩියට් කරන දේ කරන්න ඕනේ ජනාධිපතිතුමා. හොඳයි ආම්තුරුනේ. හොඳයි. අනේ ඔබතුමාට ගොඩාක් හොඳයි. මම ඊ වැඩිහත් වෙච්ච නිසා දහස් ගණන් තේරුණා. හොඳයි අපේ ආම්තුරුනේ. හොඳයි ආම්තුරුනේ. හොඳයි. ඒක කොහරද යන්නේ? අnder පෙක් කොහරද යන්නේ? චයින පියනවා. හරි. එතකොට එතන 30 ඒවා 3ක් යන්න පුළුවන්. මිනිමම් 30 ඒවා 3ක් දාන්න පුළුවන්. වැඩිපුරක් දාන්න පුළුවන්. සීට් නැහැ නේද? සමූතුර ඔක්කොම අයින් කළා තියෙනවා ඉස්කෝල වලටයි. නමුත් තංගවේලු කියලා ගමක් තියෙනවා. නීලපොළ පැත්තටයිලු වතුර පාර එන්නේ. නීලපොළ ඊ රෑම අයින් කළා තියෙනවා. ෆැමිලිස් කීපයක් තව ඉඳලා තියෙනවා. ඊට පස්සේ තංගවේලුත් ඔක්කොම අයින් කළා තියෙනවා සර්. ඒකෙත් කීප දෙනෙක් ඉන්නවා. බෝට්ටු තියනවද? බෝට්ටු තියනවද? ෆෝටෝස් කරලා තියෙනවා තුනක් විතර දැනට මොකද අපි අර ඊ දවස් වෙරුවල් වල කොට කරලා තියෙන නිසා ෆෝටෝස් ටික ඒවල තිබුණේ මෙහෙත් ටික. තංගවේලු කියන ගමේ ඉන්නවලු මල්ලි. ඔව් කාංගුවේලි. තාංගුවේලු. ඔව්. අයින් කරාට තාර බිල්ඩින් එක අගමැති විතර ටිකේ වෙලා ඒකට ඉතින් ඉන්නේ නැහැ. නමුත් මේ අනිත් ඔක්කොම ඉස්කෝලේ ගාලා ඉස්කෝලේ දැක්ක තියෙනවා. දැන් ඒ නතර වෙච්ච අය තාම ගේන්න පුළුවන් බෝට්ටු යන්න බෑනේ. තාම වතුර ගිහින් නැත්නම්. දැන් ටිපර් තියනවද උතන? ටිපර් තියනවද? ටිපර් තියලා අපිට ටිපර් පෞද්ගලික ඒවා තියෙනවා. අපි දැන් ඒවා පාවිච්චි කරනවා මිනිස්සු ගේන්න. අපිට දැනට ලොකු ප්‍රශ්නයක් නෑ. අපි දැනට අයින් කරගෙන යනවා. ඔයා කොහේ හරි ඉදින්නේ? මම ජේනෝ ටවුන් එකේ ඉන්නේ මායිවර් ප්‍රේස් කරන කොට මෙහායි. ඔව්.
හාමුදුරුවෝ ඉන්න තැන තියෙන හාමුදුරුවෝ ඉන්නවනේ සිරුල පන්සලේ හාමුදුරුවෝ ඔව් ඇල්ලේ කන්තලේ පාරට මල්ලි එන්න කිව්වනම් එතෙන්ට අපිට හෙලිකොප්ටර් එකක් එවන්න පුළුවන්. එතෙන්ට හෙලිකොප්ටර්ස් එනවා. மாவட்டத்திற்குள் குறிப்பாக மகவலி கங்கையின் ஊடாக நீர் பெருக்கெடுத்து வந்து அதன் மூலமாக நமது மாவில்லாறு அணைக்கட்டு ஓரளவு சேதத்தினையும் வட்டியிருக்கு. ஆகவே இதனை அடுத்து நாங்கள் பல்வேறு தரப்பட்ட வேலை திட்டங்களை நாங்கள் இன்னும் தீவிரமாக நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். அதிபெரும்பான்மையான நபர்கள் தற்பொழுது காப்பாற்றப்பட்டு அவர்கள் பாதுகாப்பான இடங்களில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். இப்போ தற்பொழுது கிடைத்த இந்த தரவுகளின் பிரகாரம் 49 நபர்கள் தற்பொழுது விமானப்படையின் மூலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல 756 நபர்கள் நமது கடற்படையினர் மூலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். 25 நபர்கள் நமது ராணுவத்தின் மூலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். அதிர்ஷ்டவசமாக திருகோணமலை மாவட்டத்தில் இதுவரையில் எந்த விதமான மரணமும் பதிவாகவில்லை. மாவிலாறு அணைக்கட்டு உடைந்தமையினால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் திருகோணமலை மட்டக்களப்பு வீதியூடான போக்குவரத்து முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட குடியிருப்புகளிலும் வெள்ளம் நிறைந்துள்ளமையினால் பலரும் பாதுகாப்பான முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இப்படிதான் வெளில வந்து ஊடெல்லாம் தாண்டு உடமையெல்லாம் சேதமாயிட்டு ஆடெல்லாம் செத்து போயிட்டு இப்ப எங்க போறேன்னு தெரியாம குந்திக்கிட்டு இருக்கோம். புள்ள குட்டியெல்லாம் சின்ன சின்ன புள்ளையில வச்சுட்டு இருக்கோம். நாங்க திருகோணமலை கிண்ணியா பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பல கிராமங்களும் நீர் பிரவாகத்தால் மூழ்கியுள்ளன. ஈச்சந்தீவு, மஹ்ரூப் நகர், ஃபைசல் நகர், நடுத்தீவு, சம்மாவஜ்ஜ தீவு, மாஞ்சோலைச்சேனை, ஆலங்கேணி, கச்சக்கொடி தீவு, உப்பாறு, சோலைவெட்டுவான் கிராமங்கள் வெள்ளத்தினால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. ஆலங்கேணி, பூவரசன் தீவுக்கான போக்குவரத்து முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது. கிண்ணியா பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள 289 குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 4117 பேர் இதனால் பாதிக்கப்பட்டுள்ளனர். திருகோணமலை கொழும்பு வீதியில் குட்டிக்கராச்சி பாலத்தில் நீர் பிரவாகம் அதிகரித்துள்ளமையினால் குறித்த பகுதியூடான போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளது. இதேவேளை வெள்ள நிலைமையினால் மட்டக்களப்பு, கோரளைப்பற்று வடக்கு, வாகரை பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கல்லரிப்பு பகுதியிலிருந்து மக்கள் அகற்றப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட 24 குடும்பங்களைச் சேர்ந்த 73 பேர் கதிரவெளி கனிஷ்ட வித்தியாலயத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையத்தில் இருந்தவர்களை முப்படையினர் மீட்கும் காட்சிகளே இவை.